எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு வாட் யூ விஷ் ஃபார். இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு செஃப்பா இருப்பான். அவன் கடன் தொல்லை தாங்க முடியாம அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிற கொலம்பியாவுக்கு போறான். ஆனா அவனுக்கு கடன் கொடுத்தவன்லாம் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோவோட பேரு ரியான், அவனோட ஃப்ரெண்டு பேரு ஜாக். ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. இப்ப இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட்ல தனியா இருக்கிற அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு செஃப்க்கு எப்படி இவ்வளவு வசதி அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்த ஒரு நாள் அந்த ஜாக்கோட ஃப்ரெண்ட் அலைஸ்னு ஒரு பொண்ணு வரா. இப்ப 3 பேர் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அலைஸ் இவங்க 2 பேர்கிட்டயும் உங்க 2 பேர்த்துல யார் சூப்பரா சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி வைக்கலான்னு வைக்கிறா. அந்த போட்டியில பார்த்தா நம்ம ஹீரோ ரியான் தான் ஜெயிக்கிறான். இதுக்கு நடுவில் ரியானுக்கு கடன் கொடுத்தானுங்கல்ல, அவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட நீ கடனை திருப்பி கொடுக்கலன்னு உன் அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டுறானுங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரியான் ஜாக்கோட லேப்டாப்ல அவன் பேங்க் அக்கௌண்ட்ல $2 மில்லியன் காசு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்தவனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சரி, நமக்கு தான் இவ்வளவு கடன் இருக்கு, அவங்ககிட்ட இருந்து காசு கொஞ்சம் கடனா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. அவனோட ஃப்ரெண்டு ஜாக் ஓவர் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான். அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா யோசிச்சு இப்ப ஜாக் இடத்துல நம்ம இருந்தோம்னா அவனோட காசுலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறான். உடனே அவன் ஃப்ரெண்டோட பாடி அங்க இருக்கிற ஒரு ஏரியில மறைக்கிறான். அவன் ஐடென்டிட்டி இவன் எடுத்துக்கிறான். அப்புறம் ஜாக்கோட பணத்தை தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்றான். ஆனா பேங்க்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களோட போட்டோ ஐடி எடுத்துக்கிட்டு நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஒரு சைனீஸ் வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணி இவன் போட்டோவை கொடுத்து ஆனா அதுல ஜாக்கோட டீடைல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ரெடி பண்ண சொல்றான். இப்ப அந்த ஐடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்காக வெயிட் பண்ணும்போது ஜாக்கோட பாஸ் இமோஜின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்மால தான் ஜாக்னு நினைச்சுக்கிட்டு ஒரு டின்னர் பார்ட்டி ரெடி பண்ண சொல்றா. இப்ப நம்ம ரியான் அதுக்கான அட்வான்ஸ் கேட்க அதை அவ கொடுத்துறா. அந்த காசை நம்மால் கடங்காரங்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவை கொஞ்சம் காப்பாத்துறான். மீதி காசை கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க சொல்ற டின்னர் பார்ட்டி என்ன தெரியுமா? அங்க வர அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாத்துக்கும் அவங்க மனித கறியை சமைச்சு போடணும். அதுக்காக தான் ஜாக்குக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறான். ஆனா இமோஜின் அவன் கிட்ட நீ எப்படி எஸ்கேப் ஆனா உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்றா. இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல. முக்கியமா அந்த பேங்க்குக்கான ஃபேக் ஐடி கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப இவங்க எப்படி இந்த ஹியூமன் ஃபிளஷ் எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மோரிஸ்னு ஒருத்தர் இருக்கான். அதுக்கான ஆளுங்களை அவன் தான் பிடிச்சிட்டு வருவான். அப்படி அவங்க ஜோஸ் அப்படிங்கிற ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவனை கொண்டு அன்னைக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. அந்த நேரம் ரூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் ஜோஸை தேடிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவர் அந்த ஜோஸோட அங்கிள். அப்ப அங்க வந்திருந்த வசதியான கெஸ்ட் ஒருத்தர் அவரை சாப்பிட கூப்பிட அவருக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஜோஸோட கறியை தான் நம்ம சாப்பிட்றோங்கிறது தெரியாம அவர் அதை சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப படத்தோட ஆரம்பத்துல ஜாக்கோட ஃப்ரெண்ட் அலைஸ்னு ஒரு பொண்ணு வந்தால, அவ இந்த வீட்டுக்கு வர்றா. அவ ஜாக் எங்கன்னு கேட்கிறா. அதுவும் இல்லாம அவன் நம்ம ஹீரோ கிட்ட உன்னை ஏன் எல்லாரும் ஜாக்குன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கிறா. அதனால நம்ம ஹீரோ ரியான் வேற வழி இல்லாம அவளையும் கொன்னுறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது. இதெல்லாம் சரி வராது, இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணி அங்க போலீஸ் ஒருத்தர் வந்தார்ல, அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுறான். அவரை பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பாடி எல்லாம் காட்டுறான். இப்ப அவர் தன்னோட கலீக வர வைக்கிறதுக்காக போனை தேடினா அந்த போனை மேல சார்ஜ் போட்டிருப்பாரு. அதை எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ஹீரோ அனுப்புறாரு. அந்த நேரத்தில் அங்க மோரிஸ்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அங்க இருக்கிற போலீஸை பார்த்து இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொன்னுறான். இப்ப அந்த அலைஸ் அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் இந்த 2 பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பாடி அடுத்த டின்னருக்காக அவங்க பிரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப 2 பேரும் செத்தாங்கல்ல, அவங்க ஃபேமிலி நம்புற மாதிரி இந்த இமோஜின் ஒரு மெயில் அனுப்புறா. அவங்கலாம் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பிடுறா. இது வழக்கமா அவங்க பண்றதுதான். அப்படி பண்ணாதான் அவங்க மேல சந்தேகம் வராது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோங்க இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அவன் கழுத்துல ஒரு டிராக்கிங் டிவைஸ் இன்ஜெக்ட் பண்றாங்க. இப்ப வேற வழியே இல்ல. அந்த டிவைஸ் அவனை சாகுற வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் எங்க போறான் என்ன பண்றான் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கம்பெனிக்கு தெரிஞ்சிடும். இதனால நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அடுத்தவங்க நம்ம ஹீரோவை ஆப்பிரிக்கால ஒரு டின்னர் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அங்க அனுப்புறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணும்போது அவங்கிட்ட வந்த ஒருத்தர் நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு செஃப்பா இருக்கேன், முக்கியமா வசதியான ஆளுங்க வீட்டுக்கு நாடு நாடா போய் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்ல அவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அதாவது நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பொறாமையா பாக்குற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் தான். அதாவது அடுத்தவங்க வாழ்ற வாழ்க்கையை நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத சொல்ற மாதிரி இந்த திரைக்கதை பண்ணிருந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.